ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு பிக் பில்லியன் டேஸ் ஆஃபர் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு தீபாவளி ஆஃபர் அப்படின்னு கொடுப்பாங்க. பட் அமேசானில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் ஆஃபர் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆஃபர் அண்டு தீபாவளி ஆஃபர் இதிலே இன்க்ளூட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஆஃபருக்கான பேரை மாற்றிட்டு கார்டு ஆஃபரை மாற்றலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்டுக்கு ஆஃபர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இப்போ தீபாவளி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 20,000 தான் ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் அப்படின்னா அந்த 20,000ல் பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸு மோட்டோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மோட்டோரோலாவில் பார்த்தீங்கன்னா H50 ஃபியூஷன் அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 6.7 இன்ச்சஸ் கொண்ட ஒரு 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு சூப்பரான டிஸ்பிளே, கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 20,000 உங்களுக்கு IP68 ப்ரொடெக்ஷன், வாட்டர் ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா சோனி லித்தியா 700C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சென்சார் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு 50 MP கேமரா. அந்த 50 MP கேமரா இல்லாமல் 13 MP அல்ட்ரா வைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் சூப்பரான கேமரா தான். அண்டு 32 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் சூப்பரான கேமரா தான். 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 68 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் டிஸ்பிளேவும் சூப்பராக இருக்குது. 20,000க்கு உங்களுக்கு ஒர்த்தான ஒரு டீலாக இருக்குது. இதில் உங்களுக்கு Qualcomm Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல சிப்செட் தான். இதுவும் 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா இருக்குது. அதில் நீங்கள் 1000 ரூபா கார்டு ஆஃபர் போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த பர்டிகுலர் மொபைலை 20,000க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். கார்டு ஆஃபர் இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா 21,000க்கு தான் வாங்கலாம். ஸோ இந்த மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 175 கிராம் தான் இருக்குது. ஸோ ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதில் உங்களுக்கு டால்பி அட்மோஸ் மற்றும் ஹைரஸ்க்கான ஆடியோ சர்டிஃபிகேஷன் இருக்குது. டால்பி அட்மோஸ் அப்படிங்கிறது மோட்டோரோலாவில் எல்லாத்துலேயுமே கொடுக்குறாங்க. ஸோ தேவையான எல்லா சென்சாருமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ்க்கான OS அப்கிரேட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ சூப்பரான ஒரு 5G மொபைலாக உங்களுக்கு 20,000ல் மோட்டோரோலா H50 ஃபியூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மோட்டோவில் இப்போ புதுசாக லான்ச் பண்ண ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா H50 நியோ அப்படிங்கிற மொபைல். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட், ஒரே வேரியண்ட் தான் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 23,000க்கு அவைலபிளில் இருக்குது. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா IP68 அண்டு மில்டிகிரேட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்த அதே சோனி லித்தியா 700C அப்படிங்கிற சென்சரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த மொபைலில் உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிறத ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்களான்னு தெரியாது, பட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைமாக மோட்டோவில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இந்த மொபைலில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கிறதா போட்டிருக்காங்க. அதே மாதிரி 23,000ல் டெலஃபோட்டோ லென்ஸோட ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு மொபைல் தான் உங்களுக்கு மோட்டோரோலாவில் பெஸ்ட்டு சாய்ஸு. இதில் உங்களுக்கு MediaTek Dimensity 7300 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4310 mAh தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க அண்டு 68 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். பட் பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் வந்து 6.4 இன்ச்சு தான். ஸோ இந்த 6.4 இன்ச்சு அப்படிங்கிறது ஒரு காம்பேக்டான ஒரு சைஸு. அதுவும் இல்லாமல் ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேலாம் கிடச்சிருக்கும். இப்போ எல்லாமே 6.7 இன்ச்சஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 6.4 இன்ச்சு அப்படிங்கிறது ரொம்பவே காம்பேக்டாக கை கடகமாக இருக்கும். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியும் கம்மி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். அண்டு 6.4 இன்ச்சஸ் கொண்ட LTPO டெக்னாலஜியில் ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் ப்ரொவைட் பண்ணது நல்ல விஷயம். ஸோ இந்த 4 கலர் இருக்குது. 4 கலரில் உங்களுக்கு பிடித்த கலர் எது அப்படின்னு சொல்லி லைக் பண்ணிங்க. ஸோ இவங்களுடைய எல்லா சீரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எட்ஜ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் IP68 கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து அந்த மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் தண்ணியில் போடாதீங்க, கீழே போடாதீங்க. ஸோ இதில் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா சோனி சென்சார் கொடுத்துருவாங்க அண்டு 13 MP டெலஃபோட்டோ லென்ஸ் 13 MP அல்ட்ரா வைடு அண்டு 10 MP டெலஃபோட்டோ லென்ஸ் அண்டு 32 MP செல்ஃபி கேமரா. உங்களுக்கு எல்லா கேமராலையும் உங்களால் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
3000 nits பீக் பிரைட்னஸ் கொண்ட ஒரு நல்ல டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. 295 ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஸோ அந்த 295 ரிவ்யூஸ் வரைக்கும் வச்சு பார்க்கும்போது 1 ஸ்டார் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபேக்காக வந்து உங்களுக்கு ரிவ்யூ போகிறதா நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்பவே கம்மி. ஸோ கம்மியான பேட்டரி லைஃப் தான் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கேமரா வந்து டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு 4.3 தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. பர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளே நல்லாயிருக்குன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா 171 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 171 கிராம் அப்படிங்கிறது கம்மியான வெயிட்டு தான். பட் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 23,000க்கு 8GB RAM 256GB வரையும் கிடைக்கும். கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணலன்னா 24,000க்கு கிடைக்கும். ஸோ கம்பேரிசனில் எனக்கு 128GB வேரியண்ட்டு மோட்டரோலா H50 ஃபியூஷனே வந்து யூசர் ரிவ்யூ நல்லாயிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த 2 மொபைலில் நீங்கள் ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் ரிவ்யூவை கமெண்ட்டாக சொல்லுங்கள். அப்படி கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோட்டரோலாவில் வேறு ஏதாவது மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 28,000க்கு உங்களுக்கு மோட்டரோலா H50 Pro அப்படிங்கிற மொபைல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 மொபைலில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். 20,000 தான் ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக மோட்டரோலா H50 ஃபியூஷனை செலக்ட் பண்ணலாம். 28,000க்கு வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டரோலா H50 Proவை செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மோட்டரோலா H50 Proவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1.5K ரெசல்யூஷனில் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு சூப்பரான டிஸ்பிளே இருக்குது. அதுவும் கர்வ்டு டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் IP68 ரேட்டிங் இருக்குது. வித் 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 125 வாட் சார்ஜர் வந்து உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. 12GB RAM 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் 30,000 இருக்கும். 2000 கார்டு ஆஃபர் போக உங்களால் இந்த மொபைலை 28,000க்கு வாங்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அப்படின்னு ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியண்ட்டு, ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3, 125 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த 28,000க்கு ஒர்த்தான ஒரு டீல் மாதிரி தான் தருது. ஸோ அது கூடவே உங்களுக்கு 50MP மெயின் கேமரா அண்ட் 50MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணுறாங்க. 10MP டெலஃபோட்டோ அண்ட் 13MP அல்ட்ராவைடும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான மொபைல் ஃபீலிங் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு அண்ட் டிசைனும் நல்லாயிருக்கு. இதில் உங்களுக்கு 4500 mAh பேட்டரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனாலும் உங்களுக்கு 125 வாட் சார்ஜர் வந்து டப்பாவில் இருக்குது. ஸோ அது வந்து சூப்பரான விஷயம். 12256க்கு மட்டும்தான் உங்களுக்கு 125 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ டப்பாவில் சார்ஜர் இருக்கிறது நல்ல விஷயம். வெயிட் பார்த்தீங்கன்னா 186 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைலில் மட்டும் தான் கொடுக்குறாங்க. பட் 28,000 இந்த ப்ரைஸில் நீங்கள் மொபைல் வாங்கினாலும் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ மோட்டரோலாவில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோலா H50 ஃபியூஷன் வந்து 20,000க்கு உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். பட் மோட்டரோலா H50 Neo பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23,000க்கு கிடைக்குது. ஸோ 23,000க்கு இந்த மொபைல் வந்து எனக்கு ஒர்த்தான ஒரு டீலாக தெரியல. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் H50 Neoவை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸு. அதே மாதிரியே உங்களுக்கு மோட்டரோலாவில் H50 Pro அப்படிங்கிற மொபைல் என்ன தான் ஓவர் பில்டப் பண்ணாலும் ஸோ இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா 28,000க்கு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா 28,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதை விட பெஸ்ட் டீல் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் அதை கன்சிடர் பண்ணும்போது இது வாங்கலாமா வேணாங்கிறத நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஸோ அப்படி என்ன டீல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus Nord 4 மொபைல் 26,000க்கு இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ஆஃபரில் விற்றுட்டு இருந்தாங்க. 8GB RAM 256GB வேரியண்ட்டு. இப்போ வந்து 128 தான் வந்து 26,000க்கு கிடைக்குது. ஸோ இந்த ஆஃபர் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஆஃபரில் வேணால் 256GB வேரியண்ட்டு 26,000க்கு கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இது வந்து சூப்பரான சாய்ஸ் OnePlus Nord 4ங்கிறது. ஸோ OnePlus Nord 4ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மெட்டல் டிசைனில் உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் ரேஞ்சில் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சத்துக்கு மேலே வருது அப்படிங்கிறத கிளைம் பண்ணுறாங்க. பட் இதிலே ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அப்படிங்கிறது 7 லட்சம் தான் வரும். 7 லட்சம் இல்லை 8 லட்சம் தான் வரும். ஸோ அப்போ டபுள் டைம் உங்களுக்கு வருது அப்படின்னா சூப்பரான ஒரு ஃபாஸ்டான ஒரு டிவைஸாக இருக்கும். 5500 mAh பேட்டரி வித் 100 வாட் சார்ஜர் டப்பாலே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறாங்க.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல கேமரா குவாலிட்டியும் கிடைக்குது, யூசர் ரிவ்யூ ரொம்பவே தரமாக கொடுத்துருக்காங்க. அதே சேம் ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3 சிப்செட்டோட உங்களுக்கு ஒரு 25,000 26,000ல் ரியல்மி GT60 அப்படிங்கிற மொபைலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரியல்மி GT60லேயும் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3 ப்ராசஸர் இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பரான ஒரு கேமிங் மொபைலாக கிடச்சிரும். அண்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு மிட் ரேஞ்சில் டாப் வேரியண்ட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். இதுலேயும் உங்களுக்கு 5500 mAh பேட்டரி வித் 120 வாட் சார்ஜர் டப்பாலே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ சூப்பரான பேட்டரி லைஃப் கிடைக்கும். அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. 6000 nits பீக் பிரைட்னஸ் கொண்ட ஒரு கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க, சூப்பரான சென்சார். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட் 32 MP செல்ஃபி கேமரா, அதுவும் பார்த்தீங்கன்னா சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக உங்களுக்கு 25,000 இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு பெஸ்ட்டான ஒரு டீலாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா போக்கோவில் F6 அப்படிங்கிற மொபைல் Qualcomm Snapdragon 8s Gen 3 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட்டோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 24,000க்கு 8GB RAM 256GB வேரியன்ட் அவைலபிள் இருக்குது. கார்டு ஆஃபர் இல்லாமல் 25,000 அண்டு கார்டு ஆஃபரோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000ஓட கம்மியாகவே கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி ஆஃபரில் உங்களுக்கு 22,000ல் நீங்கள் வாங்கியிருப்பீங்க சில பேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷனில் ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுலேயும் உங்களுக்கு 50 MP மெயின் கேமரா சோனி சென்சார் இருக்குது அண்டு 20 MP செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வித் 90 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்லேயே பெஸ்ட் டீல்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலையும் சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸருக்காகவே இந்த பட்ஜெட்டில் இந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 180 கிராம் தான் இருக்குது. ஸோ மோட்டரோலாவை தவிர உங்களுக்கு இப்போ பார்த்த மற்ற 3 மொபைல்ஸ் ரியல்மி GT60 அண்டு போக்கோ F6 அண்டு OnePlus Nord 4 இந்த 3 மொபைலுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான டீல்ஸில் இருக்குது. ஸோ அதனால் மோட்டரோலா தான் செலக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத திங்க் பண்ணிங்க. ஏன்னா மோட்டரோலாவோடைய விளம்பரம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வருது அண்டு யூடியூப்லேயும் மோட்டரோலாவை பற்றி புகழ்ச்சியாக பேசுகிறதும் அதிகமாகவே வருது. சரி, 20,000ல் பெஸ்ட் மொபைல்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா போக்கோ X6 Pro பெஸ்ட் மொபைல் தான். மீடியாடெக் டைமென்சிட்டி 8300 அல்ட்ரா அப்படிங்கிற சிப்செட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க கிளைம் பண்ணுற ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14 லட்சம், பட் 12 லட்சம் இல்லை 13 லட்சம் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் கிடச்சிரும். அண்டு 1.5K ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. 64 MP மெயின் கேமரா அண்டு 8 MP அல்ட்ரா வைடு அண்ட் ஆல்சோ 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டு 8GB RAM 256GB வேரியண்ட்டு 21,000 தான் ப்ரைஸ் இருக்குது. அதில் கார்டு ஆஃபர் போக உங்களால் 20,000க்கு இப்போவும் வாங்க முடியும். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 20,000ல் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதை தவிர வேறு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு 22,000ல் பெஸ்ட்டு கேமரா மொபைல் அண்டு பெஸ்ட்டு பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மொபைலாக எதிர்பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7 Gen 3 ப்ராசஸரில் Vivo T3 Pro அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதோட 8GB RAM 128GB வேரியண்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் இப்போ கொடுத்துட்ருக்காங்க, ஒரு 3,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த 3,000 கார்டு ஆஃபர் போக உங்களால் 22,000க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். கார்டு ஆஃபர் இல்லாமல் நீங்கள் 25,000க்கு தான் வாங்க முடியும். ஸோ இந்த பட்ஜெட்டில் இது வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க அண்டு 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 80 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். அண்டு 50 MP மெயின் கேமரா சோனி சென்சார் அண்டு 8 MP அல்ட்ரா வைடு 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா யூசர் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். பெஸ்ட்டு பேட்டரி பேக்கப் வேணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மொபைல் செலக்ட் பண்ணலாம். அண்டு கேமரா பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, டிஸ்பிளேவும் கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்குது, ஓவராலாக பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதே மொபைலை நீங்கள் அமேசானில் வாங்குறீங்க அப்படின்னா பேர் மட்டும் மாறி இருக்கும், IQ Z9s Pro அதே விலையில் அப்படியே நீங்கள் வாங்கிடலாம். ஸோ பேரை தவிர வேறு எந்த மாற்றமும் கிடையாது. பட் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா விவோ அப்படின்னு தான் ரெண்டுலேயுமே போட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே 8GB RAM 128GB வேரியண்ட்டு 25,000 ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. அதுலேயும் கார்டு ஆஃபர் 3,000 போக உங்களால் 22,000க்கு வாங்க முடியும். இதே ப்ராசஸரில் இதே செக்மெண்ட்டில் ஒரு மொபைல், அதாவது உங்களுக்கு ப்ரைஸ்லேயும் அதே தான் இருக்கும். பட் OnePlus Nord CE4 அப்படிங்கிறதும் பெஸ்ட்டு சாய்ஸு. அது வந்து 21,500 போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறத இன்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இன்னும் கொடுக்குறாங்களா என்னன்றது தெரியல, யாராவது வாங்கினீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட 8GB RAM 128GB வேரியண்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,500 தான் போடுறாங்க. அதுவே 8GB RAM 256GB வேரியண்ட்டு 25,500 தான் போடுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் ஆஃபர் தற்சமயத்துக்கு 500 கொடுக்குறாங்க. அண்டு கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,750 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 21,250 எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 22,000 விட கம்மியாகவே கிடைக்குது.
ஸோ 21,000க்கு பெஸ்ட் டீலாக தோணுது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 256GB வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23,250 கிடைக்குது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி வித் 100 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் Qualcomm Snapdragon 7 Gen 3 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் அண்டு 16 MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு யூசர் ரிவ்யூவும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஒன் ப்ளஸ்லேயே கொஞ்சம் பழைய மொபைல் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 20,000லேயே கிடச்சிருது OnePlus Nord CE3 அப்படிங்கிற 5G மொபைல். 8GB RAM 128GB வேரியண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா ப்ரைஸ் போடுறாங்க. வித்தவுட் கார்டு ஆஃபர் 18,000க்கு வாங்கலாம். ஒருவேளை நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 17,000க்கு வாங்க முடியும். ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 782G அப்படிங்கிற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு சூப்பரான சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா அண்டு 16 MP செல்ஃபி கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. 5000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் பழைய மொபைலுங்கிறதுனால அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 தான் உங்களுக்கு கிடைக்கும். சாம்சங்கில் ஒரு பெஸ்ட் மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு Samsung Galaxy S21 FE 5G அப்படிங்கிற மொபைல். இதுவும் கொஞ்சம் பழைய மொபைல் தான், இருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட் டீல். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 888 அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 256GB வேரியண்ட்டு திரும்பவும் உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்க. ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 27,000 தான் இருக்குது. அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் போக 26,000க்கு வாங்க முடியும். ஸோ 21,000க்கு இந்த மொபைலில் அப்படி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ரீமியமான ஒரு சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் எஸ் சீரியஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ப்ரீமியம் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் அந்த எஸ் சீரியஸுக்கே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டியும் உங்களுக்கு கிடச்சிரும். IP68 உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஆனாலும் நீங்கள் தண்ணியில் போடாதீங்க. ஸோ இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கடக்கமாக காம்பாக்டான ஒரு மொபைலாக இருக்குது. பட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் செமையான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ டெலஃபோட்டோ லென்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 26,000ல் இதை விட பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாம்சங் மொபைல் இப்போதைக்கு கிடையாது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 13 தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 20,000லேருந்து 25,000ல் மொபைல் வாங்குறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் நீங்கள் மோட்டோவை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை விட பெஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரான மொபைல்ஸ் எக்கச்சக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை திங்க் பண்ணுங்கள், இல்லை வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனால் நான் இந்த மோட்டோவை கம்பேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா மொபைல்ஸை பற்றி நிறைய நண்பர்கள் ஏன்டே கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து ப்ராசஸர் வைஸ் அண்டு அந்த வேல்யூ ஃபார் மணி மொபைல் இது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதை விட பெட்டரான வேல்யூ ஃபார் மணி மொபைல்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மொபைல் வாங்குங்க. இல்லை எனக்கு மோட்டோ தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மோட்டோவில் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா H50 Fusion அப்படிங்கிறது தான். பட் அதுலேயும் வந்து உங்களுக்கு 20,000 கிடைக்குது. பட் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 28,000க்கு உங்களுக்கு இந்த மோட்டோரோலா H50 Pro ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பட் அதுலேயும் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 7 Gen 3 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 7+ Gen 3 யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே வந்து ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் மோட்டோரோலா தான் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 20,000ல் H50 Fusion ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அண்டு 28,000ல் H50 Pro ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.